வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கோவமாயிடுறாங்க. கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்ராவை பிடிச்சி செமையாக திட்டிடுறாங்க. இன்ன வரைக்கும் சித்ரா கிட்ட அந்தளவுக்கு கோவமாக பேசியே இருந்திருக்க மாட்டாங்க. செமையாக கத்திடுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, மனசாட்சி இருக்கா அப்படின்னு ஆரம்பித்து உங்கள் திருவாயை கொஞ்சம் மூடுங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ரொம்பவே பேசிடுறாங்க. எல்லாத்தையுமே ஆனால் சகிச்சுக்கிட்டு நம்ம சித்ரா வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னத்துக்காக அப்படின்றதும் வந்து உடனே கோட்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து மகா வந்து போயிட்டிங்கன்னா கோடீஸ்வரியெல்லாம் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்தமாரி சூர்யா வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன இவ்வளோ பேசுகிற மகா வந்து ஆனால் அந்த பொம்பளை எதுவுமே பேசாமல் நிற்கிறாளே, அவர் டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி யோசிச்சிட்டே இருக்காங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன், ஏன்னா வந்து சூர்யா கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போகிறேன் அப்படின்னோடனே கௌதமும் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து மகா கோட்டீஸ்வரி அப்புறமா ராஜேஸ்வரி எல்லாருமே அதோடய பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா மேலே நிறைய பழிகளை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணீங்க, இந்த காசு எப்படி வந்துச்சு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க, நான் இந்த ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணி 1 வீக் தான் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. போய் பேசாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து நான் நிறைய விஷயங்கள் தடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சி நிற்கிறாங்க. உடனே கௌதம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி உன் புருஷனை மாட்டி விட்டேன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம், இது எல்லாமே என்னோடய பிளான் தான். எப்படி உன் ரூமுக்கு அவ்வளோ பணம் வந்ததுன்னு யோசிச்சியா? அந்த பணம் எல்லாத்தையும் நான் தான் எடுத்துகிட்டு போய் வச்சேன் அப்படிலாம் சொன்னோடனே இது எல்லாத்தையுமே வந்து மகா வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் கௌதம் இப்படிலாம் பண்ணுற, ஏன் பண்ணுறேன்னா அவன் எனக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கான் தெரியுமா உனக்கு? அவனால் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த வீட்டில்? ஒரு வாட்டியும் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இப்போ வந்து மகா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கிட்ட இதை பற்றி சொன்னால் இன்னும் அக்கா வந்து கோவமாகிடுவா கௌதம் மேலே, நம்ம இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரியை மட்டும் கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரிலாம் அந்த கௌதம் சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கோடீஸ்வரியும் நம்ம மகாவும் சேர்ந்து இது எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போகிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.